வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். புதுசாக எலக்ட்ரிக்கல் குரூப் எடுத்து படிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த டவுட் இருக்கும். இந்த மாதிரி ஒரு சுவிட்ச் போர்டுக்கு நம்ம கனெக்ஷன் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத வாங்க இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லித்தரேன். இந்த சுவிட்ச் சாக்கெட்டோட கெப்பாசிட்டி பார்த்தீங்க அப்படின்னா 16 ஆம்பியர். முதல்ல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இதுக்கு மேலே உள்ள பிளேட்டை கழட்டணும். இது நார்மலாக ப்ரெஸ் டைப் தான். இப்படி லேசாக ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்துடும். சில நேரத்தில் டெஸ்டரை வச்சு லேசாக டைட் பண்ணோம்னா கூட வந்துடும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்க்ரூவை கழட்டுற மாதிரி இருக்கும். நான் அந்த வீடியோ மேக் பண்ணுங்கிறதுக்காக ஆல்ரெடி நான் கழட்டி வச்சுட்டேன். ஸோ இப்போது பாக்ஸை தனியாக வச்சிடலாம். இப்போ சுவிட்சோட பின்பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய கெப்பாசிட்டி எவ்வளோ அப்படிங்கிறத போட்டிருப்பான். அதுக்கு போட்டிருக்கான் இல்லையா, 16 ஆம்பியர் இந்த சுவிட்சோட கெப்பாசிட்டி. அதே மாதிரி இந்த சாக்கெட்டோட கெப்பாசிட்டியும் 16 ஆம்பியர். ஸோ இது வந்து நம்ம அந்த ஏசி, வாட்டர் ஹீட்ரு, மைக்ரோ ஓவன் இதுக்கெல்லாம் வந்து இது நம்ம தாராளமாக பயன்படுத்தலாம். இப்போ வந்து சுவிட்சையும் சாக்கெட்டையும் நான் கனெக்ட் பண்ணுறதுக்காக ஏற்கனவே ஒரு துண்டு வயர் வெட்டி நான் கனெக்ஷன் கொடுத்து வச்சுட்டேன். சுவிட்சோட டாப்பில் இருந்து இந்த ஃபேஸோட அவுட்புட் எடுத்து சாக்கெட்டில் நான் கொடுத்து வச்சுருக்கேன். எல்லுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா, இந்த இடத்துல நம்ம ஃபேஸை கொடுக்கணும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எண்ணுங்கிற இடத்துல நம்ம நியூட்ரலை கொடுக்கணும். எர்த்தோட சிம்பிள் தெரிஞ்சு பார்த்திங்களா, இந்த இடத்துல நம்ம எர்த்து கொடுக்கணும். சப்போஸ் இது இல்லைனா கூட எல்லாத்துலேயுமே இருக்கும். பட் கண்டிப்பாக வந்து நம்ம ஃபேஸை எப்போவுமே ரைட் சைடில் தான் கொடுக்கணும். நியூட்ரலை நம்ம லெஃப்ட் சைடில் தான் கொடுக்கணும். எர்த்தை டாப்பில் தான் கொடுக்கணும். இது வந்து ஸ்டாண்டர்டான ஒரு விஷயம். இதை நம்ம எப்போவும் மாற்றவே கூடாது. இப்போ வாங்க கனெக்ஷனில் போயிடலாம். முதல்ல நம்ம ஃபேஸை கொடுக்கலாம். சுவிட்சோட கீழ் பக்கம் தான் நம்ம எப்போவுமே ஃபேஸை கொடுக்கணும். மேலே வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட்டு, அதாவது அங்கேருந்தால் நம்ம வந்து லோடுக்கு கனெக்ட் பண்ணி விடணும். ஸோ இப்போ நான் வந்து கீழே வந்து மெயின் ஃபேஸை கொடுத்துட்டேன். அவுட்புட்டு இங்கேருந்து எடுத்து சாக்கெட்டில் நான் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து ஃபேஸ் முடிஞ்சிருச்சு. அடுத்து தான் நான் நியூட்ரல் கொடுக்கணும். நியூட்ரல் வந்து இதோ இந்த இடத்துல என்னங்கிற சிம்பிள் போட்டு காமிச்சிருக்காங்க நமக்கு. இந்த இடத்துல நம்ம நியூட்ரலை கொடுக்கணும். ஸோ இப்போ நியூட்ரலும் நம்ம கொடுத்தாச்சு. அடுத்ததாக எர்த்து வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். கம்பல்சரி எர்த்து நம்ம கொடுத்தே ஆகணும். அப்போ தான் வந்து லீக்கேஜ் கரண்ட் ஏதாச்சும் இருந்தால் கூட இந்த எர்த்து மூலியமாக நமக்கு கிரவுண்டுக்கு போய் சேர்ந்துடும். நான் ஒரு சின்ன துண்டு வயரில் எதுக்காக கொடுக்குறேன் அப்படின்னா, ஜஸ்ட் இந்த வீடியோ மேக் பண்ணி உங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சின்ன துண்டு வயர் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்படி இல்லைனா லைவாக கூட நான் பண்ணி காமிச்சிருப்பேன். ஸோ உங்களுக்கு புரிஞ்சால் போதும், அவ்வளோதான் விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேஸ், நியூட்ரல், எர்த்து மூணையுமே நான் கம்ப்ளீட்டாக கொடுத்துட்டேன். இவ்வளோ தான் கனெக்ஷனு. ப்ராப்பரான முறையில் இப்படி தான் கொடுக்கணும். இப்போ இந்த சுவிட்ச் போர்டை நம்ம எங்கே செட் பண்ணணுமோ அந்த இடத்துல ப்ராப்பரான முறையில் வச்சுட்டு 2 ஸ்க்ரூவை போட்டு டைட் பண்ணிட வேண்டியதான். டைட் பண்ணிவிட்டு ஃபைனலாக இந்த பிளேட்டை நம்ம மாட்டிட்டோம் அப்படின்னா இந்த சுவிட்ச் போர்டு கனெக்ஷன் கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம இதில் எந்த லோடு வேணாலும் பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுருங்க.